எங்களுடைய மாநிலத்துடைய செயற்குழு உறுப்பினர் செங்கை சர்ஃபுதீன் அவர்களை காவல்துறை கைது செய்வதாக இருந்தால் தாராளமாக நீங்கள் கைது செய்யுங்கள். இந்த கைதை கண்டு நாங்கள் அஞ்சப் போவதில்லை. நீங்கள் செய்யப்போகிற இந்த கைது தான் தமிழகம் முழுக்க உண்மையாக முஸ்லீம்கள் டிஎம்கேவை புரிந்து கொண்டு எப்படி இவர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் வக்ஃபு சொத்தை என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரமாக நாங்கள் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பாக அமையும். அதனால் காவல்துறையினுடைய எந்த அச்சுறுத்தலுக்கும் பாரதிய ஜனதா கட்சி பயப்படாது. நிச்சயமாக டிஎஸ்பி மேடம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் முறையாக இனிமேற்கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட வக்ஃபு சொத்தில் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருந்தால் நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அதனுடைய முறையான ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம். அல்லது ஒரு சார்பாக திமுக காரர்களுக்கு காவல்துறை வாய்ப்பளித்து மீண்டும் அங்கே சாலை அமைப்பது, அங்கே ஃப்ளாட்டு போட்டு விற்கிறதுன்ற வேலையை பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 5000 நபர்கள் ஒன்று திரண்டு, குறிப்பாக இஸ்லாமியர்களோடு ஒன்று திரண்டு திமுக இஸ்லாமியர்களின் பாதுகாவலன் அல்ல, இஸ்லாமியருடைய சொத்துக்களை பறிக்கிற பாதகர்கள் என்கிற ஒரு உண்மையை தமிழகத்திற்கு எடுத்துச் சொல்வோம். செங்கல்பட்டு காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் நான் கோரிக்கை வைக்கின்றேன். சம்பந்தப்பட்ட அந்த இடம் பிரச்சனைக்குரிய இடமாக, பதட்டத்திற்குரிய இடமாக ஆக்காமல் அதை முறையாக அது சிவில் என்ன சம்பந்தமாக விசாரிக்க வேண்டுமோ அப்படி விசாரணைக்கு ஈடுபடும் வரை மேற்கொண்டு அதில் எந்த முன்னெடுப்பும் இருக்கக்கூடாது என்பதை அவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கின்றேன். நன்றி.